அனைவருக்கும் வணக்கம். சின்னராஜு தமிழ் சேனல் சார்பாக இன்னைக்கு ஆண்டாள் தனபாக்கியம்ங்கிறவங்க தஞ்சாவூர்ல இருந்து நமக்கு கோதையின் காதல், பரமன் அடிகாட்டும் கோதையின் காதல் அதை பத்தி பகுதி 3 பத்தி நம்மளிடையே பேச வந்திருக்காங்க. வாங்க மேடம், உங்களோட பகுதி. வணக்கம். திருவாடி பூரத்து ஜெகத்துதித்தாள் வாழி, திருப்பாவை 30ம் செப்பினாள் வாழி, பெரியாழ்வார் பெற்றெடுத்த பெண் பிள்ளை வாழி, திரு பெரும்பூதூர் மாமுனிக்கு பின்னானாள் வாழி, ஒரு 143 வாழி, உயர் அரங்கனுக்கே கண்ணி உகந்தளித்தாள் வாழி, மறுவாரும் திருமல்லி வளநாடு வாழி, வன்புதுவை நகர் கோதை மலர் பாதங்கள் வாழியே. முதல் 2 பகுதியில ஆண்டாள் நம்ம தமிழ் மண்ணுக்கும், நம்ம தமிழுக்கும், மதுரைக்கும், ஸ்ரீவில்லிபுத்தூருக்கும் எந்த வகையில பெருமை சேர்த்தாங்க, அந்த ஆண்டாள அவருக்கு பின்னாடி வந்த ராமானுஜர் எவ்வளவு அழகா கொண்டாடி மகிழ்ந்தாரு, அந்த ஆண்டாள் பூமாதேவியின் அம்சமா துளசி செடியில அவதாரம் பண்ண விஷ்ணு சித்தர் அதை எடுத்து நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமுமா தமிழும் பக்தியும் சொல்லி அந்த பரமனுடைய பெருமையெல்லாம் சொல்லி வளர்க்க ஆண்டாள் மனசுல காதல் வளர ஆண்டாளும் கொடியிடையாளா வளர்ந்து நிக்கிறாங்க. அவங்களுக்கு அந்த சூடி கொடுத்த சுடற்கொடியாள் என்ற பேரும் சிறப்பும் அந்த பெருமாள் அந்த கோதைக்கு தராங்க. அந்த சூடி கொடுத்த சுடற்கொடியாளுடைய கரத்தை பிடிக்கிறதுக்காக வல்லபதேவன் மூலமா ஆட்களை அனுப்பி அந்த கோதையை கூட்டிட்டு வர சொல்லி அனுப்பியிருக்காரு. பெரியாழ்வாரும் கோதைய அலங்காரம் பண்ணி இந்த அரங்கநாதன் கிட்ட கூட்டிட்டு போறதுக்காக தயாராயிருக்காங்கன்ற வரைக்கும் நம்ம பார்த்தோம். இப்ப வல்லபதேவனுடைய ஆட்கள் எல்லாம் வந்து அந்த பரிவாரங்களோட அந்த உயர்ந்த ஆடை ஆபரணங்கள், அந்த ராஜ அலங்காரத்துக்கே உரிய எல்லாத்தையும் கொடுத்து அனுப்பி அதையெல்லாம் போட்டு அலங்காரம் பண்ணி அந்த கோதையை கூட்டிட்டு போறதுக்காக எல்லாரையும் அனுப்பி இருக்கிறாங்க. இதெல்லாம் வந்து பார்த்த கோதையும் விஷ்ணு சித்தரும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. பெரியாழ்வாருக்கு ஒரு பக்கம் நம்ம கோதைய பெரியாழ்வார் இத பெருமாள் ஏத்துக்க போறாருன்ற சந்தோஷம், நம்ம மகளோட ஆசை நிறைவேறுது, இதை விட நமக்கு இந்த பிறவியில என்ன பாக்கியம் கிடைச்சிட போகுது, இப்ப கோதனால நமக்கு பெருமையா, அந்த பெருமாள் நம்மள ஏத்துக்கிட்டாரா, நம்ம பக்திக்கு இவ்வளவு சிறப்பு தராரா, என்ன எதை சொல்லி பாராட்டுறது, எதை சொல்லி மகிழ்றது, எதுல ஆனந்த கண்ணீர் விடுறது, எதுல எந்த எந்த சந்தோஷத்தை அனுபவிக்கிறதுன்னு தெரியாம திக்குமுக்காடி நிக்கிறாங்க. ஆண்டாலும் அவங்க கனவுல கண்டதையெல்லாம் அப்பா கிட்ட சொல்லவும் அப்பா அதை கேட்டு மெய்சில இருக்கிறாரு. இந்த வல்லபதேவனுடைய பரிவாரங்கள், ஆடை ஆபரணங்கள், உயர்ந்த அந்த தேரு படைகள் எல்லாம் வந்து நிக்குது. இத ஸ்ரீவில்லிபுத்தூர் முழுக்க ஒரே காட்டு தீ போல பரவுது. ஆண்டாளோட தோழிகள் எல்லாம் பேசிக்கிறாங்களா, என்னன்னு தெரியுமா, உனக்கு தெரியுமாடி, அந்த சூடி கொடுத்த சுடற்கொடியால்னு ஆண்டாள் நம்ம கூட விளையாடிட்டு இருந்தாள்ல, அவள அந்த ஆதிசேஷன் மேல பள்ளி கொண்டு இருக்காருல்ல பெருமாளு, அவரு கல்யாணம் பண்ணிக்க போறாராண்டி. இவ போய் எப்படி அங்க ஆதிசேஷன் மேல உட்கார்ந்து பெருமாள் கூட இருப்பா, இவளுக்கு பயமா இருக்காதான்னு ஒருத்தி கேக்குறாளாம். அது கூட பரவாயில்லடி, போகும்போது கருடன் மேல உட்கார்ந்துகிட்டு போவாங்களாம், அது பயமா இருக்காது ஆண்டாளுக்கு, அப்படி இப்படின்னு அந்த ஆண்டாளோட தோழிகள் எல்லாம் வாய்க்கு வந்தபடி எல்லாம் பேசுறாங்க. ஒரு சிலர் அப்படியே ஆச்சரியமான்னு பாக்குறாங்க. ஒருத்தி பாரேன், ஆண்டாள் நினைச்சதை சாதிச்சுட்டா பாரேன் அப்படிங்கிறாங்க. இருந்தா ஆண்டாள மாதிரி இருக்கணும்டி, அவளுக்கு பாரு பாண்டிய மன்னனுடைய பரிவாரங்கள் எல்லாம் வந்து அலங்காரம் பண்ணி கூட்டிட்டு போதும், அவளை அலங்காரம் பண்ணி கூட்டிட்டு போறதுக்காக அவங்க வீட்டுல அவ்வளோ பேரு நிக்கிறாங்களாம். அப்படியே ஜொலிக்கிறாளாம் தெரியுமா ஆண்டாளு, அவளுக்கு வந்து பாக்கியம் பாருடி அப்படின்னு சொல்லி அந்த பெண்கள் எல்லாம் புலனி பேச, அந்த தோழிகள் எல்லாம் அவளை ரசிக்க பெருமாளுக்கு திக்குமுக்காடி போய் நிக்கிறார் பெரியாழ்வார். ஆண்டாலும் அப்படியே அலங்காரம் பண்ணி அந்த அவளை அலங்காரம் பண்றதுக்குன்னே சில பெண்கள் எல்லாம் வந்து அப்படியே தேவதை மாதிரி அந்த கோதையால் அந்த சுருட்ட முடி அந்த ஆண்டாள் கொண்ட அதுல அந்த சட பின்னி அதுல வந்து அந்த ஆபரணங்கள் எல்லாம் சொருகி அந்த அப்படியே புன்முறுவலோட அந்த சிரிப்பு, அந்த காதலோட மலர்ந்த அந்த முகம், நம்ம அரங்கனை கைப்பிடிக்க போறோன்ற அந்த ஆனந்த களிப்புல அப்படியே முகம் பூரிச்சு போய் அந்த அந்த வெட்கமா, நளினமா, காதலா, பக்தியா, சந்தோஷமா, என்னன்னே சொல்ல முடியாத அளவுக்கு அந்த ஒரு முகமலர்ச்சியும் உடம்பெல்லாம் ஒரு பூரிப்போடையும் அப்படியே அந்த ஆண்டாள் அலங்காரம் பண்ணிக்கிட்டு வெளியே வராங்க. பெரியாழ்வார் பாக்குறாரு, போத
நான் வளர்த்தின குழந்தையாடி நீ, இவ்வளவு அழகா இருக்கியே அப்படின்னு அந்த பெரியாழ்வார் ரசிக்கிறார். அப்படி வல்லபதேவனோட படைகள் எல்லாரும் தேரோட வந்து ஆண்டாளை கூட்டிட்டு போறாங்க. பெரியாழ்வாரும் ஆண்டாளும் 2 பேரும், பெரியாழ்வார் வந்து ஆண்டாள் கைய பிடிச்சுக்கிட்டு ரங்கநாதரை நோக்கி போய்கிட்டு இருக்காங்க. கோவில் பிரகாரத்துக்குள்ள போயிட்டாங்க. அப்படியே இரும்ப இருக்கிற காந்தம் மாதிரி ஆண்டாள்னால முடியல. அப்படியே அந்த அரங்கநாதனை நோக்கி போறோம் போறோம் போறோம்ட்டு அவங்கனால இவங்க காத்திருக்க சொல்றாங்க. அப்படின்னு நம்ம எல்லாம் போறோம். பெரியாழ்வார் அப்பா கைய நம்ம பிடிச்சிருக்கிறோம். அதை எல்லாத்தையும் தாண்டி பெரியாழ்வார் ஆண்டாளுக்கு வந்து அந்த ஒரு ஈர்ப்பு, அந்த அரங்கன் மேல இருக்கிற ஈர்ப்புல அப்படியே உள்ள போறாங்க. அந்த உள்ள போற காட்சி எப்படி இருக்குதுன்னா, அப்படியே அந்த மலர்ந்த முகம் பிரகாசமா, அப்படியே அந்த நம்ம ஆசை நிறைவேற போகுதுன்ற பூரிப்பு, அப்படியே அந்த கண்ணு மீன் போல அந்த தாமரை மலர்ந்த கண்ணு மாதிரி இருக்கும்ல, அந்த கண்ணு அப்படியே அழகா அப்படியே சிரிச்சுக்கிட்டு, அப்படியே ஜடையெல்லாம் போட்டுக்கிட்டு, பெண்களுக்கே உரிய நளினத்தோட அந்த இடுப்பு இருக்கா இல்லையா, உடையுதா உடையலையா அப்படின்ற மாதிரி பாக்குற மாதிரியான ஒரு அண்ணன் நடையில அந்த இடுப்பா அட்டிக்கிட்டு, அப்படியே ஒரு நளினத்தோட அந்த கோதை போறாங்க. உள்ள போறதுதான் தெரியுது. அப்படியே பார்த்தா அந்த கோதை அவங்களையே மறந்து அப்படியே அந்த அரங்கநாதன் மேல ஈர்ப்புல அந்த அரங்கனோட திருப்பாதத்தை நம்ம கையால தொட போறோம். அந்த அரங்கனை நம்ம சேர போறோம். அந்த அரங்கன் நம்மள கூட்டிக்க போறாருன்ற பூரிப்பு, அந்த கருவறை பக்கத்துல போறோன்றதுதான் தெரியுது. அதுக்கப்புறம் பார்த்தா அந்த திருவடியை நம்ம தொட போறோம் தொட போறோம் தொட போறோம், பார்க்க போறோம், அரங்கனை பார்த்துட்டோம் அப்படின்ற ஈர்ப்புல போய் அப்படியே நிக்கிறாரு. அப்படியே ஜோதி சுரூபமா அரங்கநாதன் அப்படியே வராரு. வந்து கோதைய பார்த்த உடனே அப்படியே அந்த கோதைய வந்து ஜோதி சொரூபமா தன்னுடைய ஆத்மார்த்தமா அப்படியே தன்னோட மார்புல ஐக்கியம் பண்ணிக்கிறாரு. பெரியாழ்வார்க்கெல்லாம் அப்படியே அப்படியே அதிர்ச்சி. நம்ம கை பிடிச்சு கூட்டிட்டு வந்தோம். இவ்வளவு நாள் நம்ம கோதை, நம்ம பொண்ணு, நமக்கு நான் பூ சூடி பூ தொடுத்து வச்சிருந்தேன். அந்த பூ மாலைய போட்டு என் கூட இருந்த பொண்ணு ஜோதி அப்படியே ஆத்மார்த்தமா போய் அரங்கநாதனுடைய நெஞ்சில ஐக்கியம் ஆயிட்டாளே. என் குழந்தைன்ட்டு அப்படியே அவருக்கு ஒண்ணும் முடியல. பாக்குறாரு, அரங்கநாதா என் குழந்தைய ஏத்துக்கிட்ட, நானும் அதே பக்தியிலதான் உன்கிட்ட பூக்கட்டி போட்டேன். நான் உனக்கு தொண்டு செஞ்சேன். என் பக்தி உனக்கு பெருசா தெரியலையா? போததான் உனக்கு பெருசா தெரிஞ்சாளா? சந்தோஷம் அப்படின்னு சொல்லி எனக்கு நீ என்ன பண்ண போற? நானும் தானே உன்னோட அடியா, நானும் தானே உனக்கு சேவை செஞ்சேன். என்ன நீ எப்ப ஏத்துக்க போற அப்படின்னு அரங்கநாதன் கிட்ட, இனிமே எனக்கு யார் இருக்கா, நான் என்ன பண்ணுவேன், என் குழந்தைய நீ கூட்டிக்கிட்ட அப்படின்னு சொல்லி அந்த பெரியாழ்வார் வந்து சந்தோஷத்துல பேசுறதா, என்னை மட்டும் விட்டுட்டு என்ன துக்கத்துல கேக்குறதா, என்னை எப்பப்பா கூட்டி உன்னோட சேர்த்திக்க போற, என் பக்தி உனக்கு ஏத்துக்க முடியலையா, என் பக்தி எப்ப ஏத்துக்குவ அப்படின்னு சொல்லி சந்தோஷமா துக்கமா ஆனந்தமா என்னன்னு சொல்ல முடியாத அளவுக்கு அந்த அரங்கநாதன் கிட்ட போய் நிக்கிறாரு. அரங்கநாதன் சொல்றாரு, கிருஷ்ண சித்தரே கவலைப்படாதீங்க, இன்னையிலிருந்து நீங்க எனக்கு மாமனார், நான் உங்க மாப்பிள்ளை. வடபெருங்கோயில போயிட்டு எப்பயுமே நீங்க செய்யற மாதிரி அந்த தொண்டு செஞ்சுக்கிட்டே இருங்க. காலம் வரும்போது நீங்களும் என்கிட்ட வந்துருவீங்க, இது உறுதி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அரங்கநாதனும் மறைஞ்சிடுறாரு. பெரியாழ்வார், நான் பகவானுக்கு மாமனாரா, என் கோதை ஐக்கியமாயிட்டாளா அப்படின்ட்டு வரார். வந்து அந்த எப்பயும் செய்யற மாதிரி வடபெருங்கோயிலுக்கு தொண்டு செஞ்சுக்கிட்டே இருக்காரு. தொண்டு அந்த மாமனார் ஆயிட்டோம் அப்படின்ற ஒரு நெகிழ்ச்சியில எப்பவுமே விஷ்ணுவோட சித்தத்துல இவர் இருக்காரு. இவரோட சித்தத்துல விஷ்ணு இருக்காருன்றதுனால விஷ்ணு சித்தன்னு போனது போக அரங்கநாதனுக்கே மாமனார் ஆயிட்டாரு அப்படின்னு சொல்லி அன்னையில இருந்து அதனாலதான் இவர் பெரியாழ்வார் அப்படின்ற ஒரு பேரோடு நம்ம போற்றி புகழ்ந்து பாராட்டிட்டு வந்திருக்கிறோம். அந்த அரங்கநாதன் கிட்ட ஜோதி சொரூபமா ஆத்மார்த்தமா அந்த ஆண்டாள் போய் ஐக்கியம் ஆகுறதுக்கு முன்னாடி அக தூய்மை புற தூய்மை இது ரெண்டும் சுத்தமா இருந்தா மனித சமுதாயத்துல மனிதர்களா பிறந்த இந்த நம்ம மனசுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த இருள் அப்படின்ற மயக்கம், அஞ்ஞானன்ற மயக்கத்தை நீக்கிட்டு அந்த பகவான் தான் எல்லாமே. பிறப்பு இறப்பு இது ரெண்டுமே நிச்சயம். ஆனா இந்த பிறப்பு இறப்பு ரெண்டுக்கும் நடுவுல நடக்கிற எல்லாமே ஒரு மாயை.
நிச்சயம் இல்லாதது. நம்ம படிக்கிறோம். அது எவ்வளவு நாள் இருக்கும்னு தெரியாது. வளர்றோம். நம்ம வளர்ந்து வேலைக்கு போறோம், சம்பாரிக்கிறோம். செல்வம் இருக்குமா, இருக்காதான்னு தெரியாது. வேலைக்கு போனதுக்கு அப்புறம் மறுபடியும் கல்யாணம் பண்றோம். கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் மனைவி இருப்பாங்க. அம்மா, அப்பா இருக்காங்க. ஆனா அவங்க எவ்வளவு நாள் இருப்பாங்க? நிரந்தரமா நம்ம கூடயே இருப்பாங்களா? நம்மளே நிரந்தரமா? அதுவும் கிடையாது. நமக்கு ஒரு குழந்தை பிறக்கும். அந்த குழந்தை மறுபடியும் வளரும், படிக்கும். ஆனா இது எல்லாமே பிறப்பு, இறப்புக்கு நடுவுல நடக்கக்கூடிய எல்லாமே மாயை. இந்த மாயைகள் எல்லாம் என்ன இருக்குதுன்னா, நம்மளுடைய வினைகளுக்கு தகுந்த மாதிரி நம்ம பலாபலன்கள அனுபவிச்சுக்கிட்டு வரோம் இல்லையா? அந்த மாதிரியான பலாபலன்கள அனுபவிக்கிறது எல்லாமே நம்ம பிறக்கும் போதே ரெக்கார்ட்ல ரிஜிஸ்டர். இதுதான் இவங்களுக்கு அமைப்பு. இதுதான் இவங்களுக்கு அமைப்பு. அது கண்டிப்பா நடந்தே தீரும். ஆனா, எப்பேர்ப்பட்ட சூழ்நிலைகள்லயும் ஆண்டாள் சொன்ன மாரி அந்த திருப்பாவை 30 பாட்டுலயும் கடவுள வந்து எழுப்புற மாரி பாடியிருப்பாங்க. ஒவ்வொரு குழந்தையா வந்து ஒவ்வொரு தோழிகளா வந்து, "நீ வா, நீ வா, கோவிந்தன் பேர சொல்லி வா, கோவிந்தன கும்பிடலாம் வா, அவருக்கு வந்து அக்கார அடிசல் படைக்கலாம் வா, ஏ தோழியே" அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு தோழிய எழுப்புற மாதிரி இருக்கும். அதனுடைய உள்ளார்ந்த தாத்பரியம் என்ன, மீனிங் என்ன அப்படின்னா, நமக்குள்ள இருக்கு இல்லையா ஒரு அஞ்ஞானம், அந்த அஞ்ஞானம் எல்லாம் போக்கிட்டு, நம்ம மனசுல இருக்க இருள் எல்லாம் போக்கிட்டு, இந்த பிறப்புக்கும், இறப்புக்கும் நடுவுல நடக்கிற எல்லா மாயையுமே கடவுள் நமக்கு ஏதோ ஒரு வித்தையா காமிச்சிட்டு இருக்காரு. அதையெல்லாம் மறந்துட்டு எல்லாம் பரமன் பார்த்துப்பான். எல்லாம் அந்த பெருமாள் பார்த்துப்பான். அவன நம்புனா மட்டும் போதும். அகத்தூய்மை, புறத்தூய்மையோட அஞ்ஞான இருளை அகற்றி, பரிசுத்தமான மனசோட அந்த பெருமாளோட பக்தி செலுத்தினா, நம்ம வாழ்றது கலியுகமா இருந்தாலும், நம்ம வழிபாடு செய்யற கோவில் ஆஹ் அஹ் அர்ச்சாவதார மூர்த்தியா இருந்தாலும், அருவமா, உருவமா எப்படி இருக்காருன்னு தெரியல அப்படின்னு ஒரு குழப்பத்துல இருந்தாலும், உள்ளார்ந்த ஒரு பக்தியோட நம்ம அவங்கிட்ட போனா, நமக்கு என்ன வேணும்? இந்த வாழ்க்கை வாழும் போதே நமக்கு இறப்புக்கு பின்னாடி இருக்கக்கூடிய மோட்சம் எப்படி இருக்கும்னு தெரியாது. தொண்டரடி பொடியாழ்வார் கூட சொல்லியிருப்பாரு. "அச்சுவை பெரினும் வேண்டேன் அரங்கமா நகருளால இச்சுவைதான் எனக்கு வேணும்னுவாரு." அந்த மாதிரி அந்த பெருமாள் கிட்ட போய், "அப்பா பெருமாளே, பரமனே, பரம்பொருளே, இந்த வாழ்க்கை எனக்கு குடுத்திருக்க. இந்த வாழ்க்கை எப்படி கொண்டு போகணும்னு உனக்கு தெரியும். நீ குடுத்த இந்த பிறவி. இத வழி நடத்திட்டு போறது உனக்கு தான் தெரியும். நீதான் எனக்கு வழிகாட்டி. நீதான் எனக்கு எல்லாம்" அப்படின்னு சொல்லி இருகரம் கூப்பி அவங்கிட்ட சரணாகதி அடைஞ்சா போதும். அந்த சரணாகதிய தான் ஆண்டாள் செஞ்சாங்க. பரிபூரணமா செஞ்சாங்க. அவங்க விரும்புனாங்க. அரங்கநாதனோட ஐக்கியம் பண்ணாங்க. நமக்கும் நம்ம இந்த பிறவில வாழும்போதே நம்ம வாழ்க்கை சொர்க்கமா இருக்கணும்னு நினைச்சோம்னா, நம்ம வாழும்போது ஆனந்தமா வாழணும்னு நினைச்சோம்னா, எல்லாத்தையும் அவங்கிட்ட ஒப்படைச்சுக்கிட்டு, பெருமாளே, பரம்பொருளே, பகவானேன்னு அவங்கிட்ட சரணாகதி அடைஞ்சா போதும். மற்ற எல்லாம் நல்ல வழி காட்டி நம்ம கடை தேர்றதுக்கு ஒரு நல்ல குருவா இருந்து நமக்கு வழிகாட்டுவாரு. அதுல எல்லளவும் சந்தேகம் இல்ல. அதனுடைய வாழ்ந்து சரித்திரமா, உதாரணமா இருந்து நமக்கு ஆண்டாள் வழிகாட்டிட்டு போயிருக்காங்க. அவங்க வழிய பிடிச்சு நம்மளும் இந்த பிறவிக் கடலை சென்று வெற்றிகரமா முடிப்போம்னு சொல்லி, ஆண்டாள் திருவடிகளே சரணம்னு சொல்லி வாய்ப்பளித்தமைக்கு நன்றி. நன்றி. ரொம்ப அருமையா இருந்துச்சு. நீங்க வந்து ஒரு உணர்வு போகுதை அந்த ஆண்டாளோட அந்த கோதையோட காதலுக்குள்ள நீங்க வந்து அந்த உங்களோட உரையாடல்கள் எல்லாமே என்னன்னா, நீங்க அந்த கதைக்குள்ளேயே உள்ள கதாபாத்திரமாவே மாறின மாதிரி இருந்துச்சு. உங்களோட வார்த்தைகள் தெளிவா இருந்துச்சு. நீங்க உணர்ச்சி பொங்கிட்டீங்கன்னு நினைக்கிறேன். உங்களோட ஃபினிஷிங்ல தெரியுது. ரொம்ப அருமையா இருந்துச்சு. கண்டிப்பா இது என்னன்னா, சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை எல்லாருக்குமே வந்து தெளிவுபடுத்துற மாதிரி நம்மளோட எளிய உரையாடல்ல இருந்துச்சு உங்களோட தமிழ். ரொம்ப அருமையா இருந்துச்சு. நம்ம சின்னராஜ் தமிழ் சேனல் சார்பாக பரமன் அடிகாட்டும் கோதையின் காதல் பத்தி நம்ம ஆண்டாள் தனபாக்கியம் தஞ்சாவூர்ல இருந்து நம்மளிடையே மிக சிறப்பா பகுதி 3 பார்ட்டா நமக்கு வந்து தெளிவுபடுத்தி காட்டியிருக்காங்க. இன்னும் அடுத்து வர்ற வாரங்கள்ல இவங்களோட உரையாடல்கள் ரொம்ப உணர்வுபூர்வமா இருக்கும். வேற வேற தலைப்புகள்ல நம்மளிடையே ஆன்மீகத்தை பத்தி பகிர்வு வருவாங்க. அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.